கன்னிராசி அன்பர்களே, உங்க ராசியிலிருந்து பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்திலே சூரியன் அமர்ந்துகிறார், குரு அமர்கிறார். 9ஆம் ஸ்தானத்திலே சூரியன் அமர்கிறார். இப்படி பாக்கியஸ்தானத்திலே சஞ்சரிப்பதனாலே இதுவரைக்கும் இருக்கின்ற நெருக்கடிகள் எல்லாம் விலகி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு தலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. சனிக்கிழமையில மட்டும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும்ன்றது மனசில் வச்சுக்கோங்க. ராகு சனி இவங்க 2 பேரும் உங்கள் செல்வாக்கை ஜாஸ்தி பண்ணக்கூடிய சூழ்நிலை. போட்டி, எதிர்ப்பு, மறைமுக தொல்லைகள் இருந்த இடம் இல்லாமல் ஓடிப்படும். கவலைப்படாதீங்க. கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செயலில் நிதானமாக செஞ்சீங்கன்னா போதும். உங்களுக்கு புதன் நல்ல ஸ்திதியில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு, சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ வியாபாரத்திலே கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், பொறுமையாக இருந்தால் போதும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தால் நல்லது. இந்த வாரத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டமும் எஃபெக்டும் இருக்கும் கொஞ்சம், அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அழிதலின் எல்லாத்தையும் பதற்றப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் சிதறிப்படும் சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் அனுசரணையாக பார்த்து செய்வதனால நிறைய காரியங்கள் நல்லதாக அமையக்கூடும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனசு வச்சுக்குவோம். 29ஆம் தேதி அந்த ரம்ப திருதியை அன்று சிவனையும் பார்வதியும் வழிபடுவது ரொம்ப நல்லது. அந்த சுவாமிக்கு நல்ல பூக்கள், அதுவும் எஸ்பெஷலி இரத்த புஷ்பம்னு சொல்லுவோம், சிகப்பு கலர் பூக்களை அர்ச்சிப்பதனாலே கல்யாண தடை நீங்கி நல்ல வரன்கள் கிடைக்கும் வாஸ்தவம் இருக்கு. அந்த மாதிரி செய்யும்போது வீட்டிலே சுபகாரியங்கள் நடந்து நல்லது ஒரு வாழ்க்கையிலே வளத்துடன் வாழ்வதற்கான ஒரு எத்தனம் கிடைக்கும். அதனால இந்த வாரம் இதை அவசியம் செய்யுங்க. நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.